குருஜி வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இப்போது ஆனி மாத ராசி பலன், இது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் எப்படி இருக்கும்? முதற்கண் நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானோட பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் ஆனி மாதம் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்தார். ரிஷபராசியில் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை யாருக்குமே. ஏன் அப்படின்னா அங்கே சனியோட பார்வை விழுந்துட்டு இருந்தது. இப்போ அவர் மிதுன ராசிக்கு வரப்போகிறார். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு புதன் நட்பு தான். சூரியனுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பகைன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி இவரோட நட்சத்திர சஞ்சாரமும் இந்த திருவாதிரையில் வரும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி மிருகசீரிஷம், புனர்பூசம் ரெண்டுமே அவருக்கு நட்பு கிரகங்களோட நட்சத்திரம் தான். அந்த வகையில் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலுமே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா முதல்ல சனி பகவானோட பார்வையிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார். அதனால் உலக அளவில் இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஓயும். அதேமாதிரி அரசியல் ரீதியாக, ஏன்னா சூரியனாலே அரசியல் அங்கே வந்துடும், அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்களை சந்திக்கும். மாற்றங்கள்னால் இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளை சந்தித்த சில கட்சிகள் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். சரி, ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தான் சொல்கிறேன். மற்றபடி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் வச்சு தான் நம்ம இந்த தமிழ் மாத பலன் சொல்கிறோம். ஸோ ஓரளவுக்கு இந்த சூரிய பகவான் ஆனி மாத ராசி பலன்கிறதுல வரும்போது மிதுன ராசியில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பார்ப்போம். சிம்மராசி, சிம்மராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியார் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த சூரிய பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இன்னொன்று ஆனி மாதம் பொதுவாகவே அந்த மாதத்தில் எப்படி இருக்கும் கிரக நகரவுகளை வச்சு ஒரு இது சொல்லுங்கள். இந்த சிம்மராசினர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் ஆனி மாதம். ஏன் அப்படின்னா இந்த ஆனி மாதத்தில் கிரக அமைப்புகள்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த சிம்மராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். குரு 12ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் செலவு வச்சுட்டு இருக்கு இவங்களுக்கு. அஷ்டமத்தில் சனி, அந்த உடல் ரீதியாக மருத்துவ செலவுகள் நிறைய பேருக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கார். ஆனால் இவங்களுக்கு எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சூரியன் ராசிநாதன் அப்படிங்கிறனால ஒரு சவாலை சமாளிக்கிற ஒரு பக்குவம் இவங்களுக்கு எப்போவுமே உண்டு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாங்கிற ஒரு தைரியம் உண்டு. அதேமாதிரி இந்த சிம்மராசினியர்கள் பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா இருப்பாங்க, நிறைய பேர் என்ன ஆகிருதியாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த சூரிய பகவானோட பேச்சு ஆனி மாதம் அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல இருந்துட்டு தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஒரு முடக்கத்தெல்லாம் கொடுத்தார். எப்படின்னா சனியோட பார்வை விழுந்தது. ஆமாம், அதனால் உழைச்சவங்க கூட போய் ரெஸ்ட்டில் இருந்தான். டே நைட்டாக உழைச்சவன் ரெஸ்ட்டில் இருந்தான். ஏன் அப்படின்னா முடியல அவனால். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டென்ஷன், உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம் போய் அமைதியாக இருந்த காலகட்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு சோர்வு. இப்போ இந்த சனி பார்வையை விட்டு அவர் விலகிறது ரொம்ப விசேஷம். அதுவும் லாபஸ்தானத்துக்கு வர்றார். 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே உங்களுக்கே தெரியும் சூப்பர். கேது இருந்தால் கூட சரி, அதுலேயே ராசியாதிபதி, ராசிக்கு யோகாதிபதி. அப்போ கண்டிப்பாக அவர் 11ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷம். அதுவும் புதனோட இடத்துக்கு தான் வரார். ஸோ அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த சிம்மராசினியர்களுக்கு அபாடா எவ்வளோ குட்டு வாங்கிட்டு இருக்கோம் அஷ்டமத்து சனியால், இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாக கேட்குற கேள்வி தான், படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்? அதாவது 22 வயசு வரைக்கும், அதாவது உயர் படிப்பு காலேஜ் எல்லாம் படிக்கிறாங்களா அவங்களுக்கு, மேல் படிப்பு அதாவது வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கணும் முயற்சி பண்ணுறவங்க 24, 25 நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே படிக்கிறாங்க. கரெக்ட். ஏன்னா இது எல்லாத்துலையும் கேட்கறது தான், இது முக்கியமாக கேட்டாகும். ஏன்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு இந்த சிம்மராசிக்கு. இவங்களுக்கு நிறைய பேருக்கு தடையும் கொடுத்துருக்கு, மனசளவில் பாதிப்பும் கொடுத்துருக்கு.
இன்னொன்று நிறைய முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வெற்றி வாய்ப்புகளை தொட முடியல. கரெக்ட். கிட்டத்தில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா இந்த மாசத்துல? இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனி அப்படின்னாலும் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் கொடுத்தா கூட 12ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து அந்த அப்ராடு போகிற இதெல்லாம் கொடுப்பார். தனக்காரகன் அவர் அந்த படிப்புக்காக உத்தியோகத்துக்காக அப்ராடு போகிறது அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு இதை கொடுப்பார். அதே சமயம் சூரியனும் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன தடை வந்தால் கூட அதை மீறி செயல்படக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். ஓகே. அதாவது வரும், வராமல் இருக்காது. ஏன்னா அஷ்டமத்து சனி கொஞ்சம் டென்ஷன் தான் பண்ணும். பட் அதையும் மீறி வேலை செய்கிறது இப்போ இந்த சூரிய பகவான் இவங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவரபுளாக இருப்பார். ஓகே. இப்போ ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்துல, குரு 12ஆம் இடத்துல, அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானத்தில். ஆனால் ராசியாதிபதியை சொல்லலை பொதுவாகவே. கரெக்ட். திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். திருமணத்துக்கு ஏதாவது ஃபேவர் பண்ணுமா அந்த கிரகங்கள்? 12ல் குரு இருக்கார், உச்சமாக இருக்கார். இதெல்லாம் ஏதாவது நல்ல மாற்றங்களை கொடுக்குமா 2வது திருமணத்துக்கு இல்லை முதல் திருமணத்துக்கு? ஏன்னா அஷ்டம சனி போயிட்டு இருக்குல்ல, நம்ம எதை தொட்டாலும் அது தாமதமாகுது அப்படிங்கிறது தான் இப்போ சிம்மராசியோட கவலையே. கரெக்ட். அந்த கவலை தீருமா, கொஞ்சம் ஸ்பீட் ஆகணும், அவ்வளோதான். கரெக்ட். இந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் திருமணத்தில் தடை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படின்னாலே கொஞ்சம் லேட் தான் ஆகும். பட் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து இவங்களுக்கு ஒரு சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். அதுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற இந்த சூரிய பகவான் அனுகூலமாக இருப்பார். இருந்தாலும் கொஞ்சம் தடைக்கு அப்புறம்தான் இது கரெக்டாக ஆகும். ஏன் அப்படின்னா சனி பகவான் அதற்குண்டான வேலைகளை தான் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். பட் கும்பத்தில் இருக்கிற ராகுவுக்கு 7ஆம் இடத்துல ராகு, இந்த ஜென்மத்தில் கேது. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கு முன்னாடி மிதுனத்தில் இருந்தபோது குருவோட பார்வை கிடைச்சிது. நிறைய பேருக்கு சுபகாரியங்கள்லாம் நடந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ராகுவும் 7ஆம் இடத்துல இருந்துட்டு சுபகாரியத்தை தடை பண்ணுவார். அஷ்டமத்து சனி கேட்கவே வேண்டாம், அவரும் தடை பண்ணுவார். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ குடும்பத்தை ஏற்படுத்திடுறது கொஞ்சம் தடையை தான் பண்ணுவார். ஆனால் குரு வந்து இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த 12ஆம் இடத்துல இருக்கும்போது விருப்பங்களை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகளின் பேரில் அவங்களுக்கு திருமண யோகம் கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தைகள் வந்து வேற ஏதோ ராசியில் இருப்பாங்க, அவங்களுக்கு திருமண தடையெல்லாம் நிறைய கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க வந்து சிம்ம ராசியில் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ விரயம் அப்படிங்கிற இடத்துல 12ல் குரு இருக்கார், சுப விரயத்தை கொடுப்பாருன்னு சொல்றீங்க இல்லையா? இது மாதிரி ஒரு 40-50 வயசுக்கு மேலே, ஒரு 50 வயசுக்கு மேலே அவங்களோட வாரிசுகளுக்கு திருமண பொருத்தம் பார்க்குறாங்க, அமையவே மாட்டேங்குதுன்னா இந்த மாசத்துல அமையுமா? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இந்த குரு வந்து 5-8 கூடியவன். அப்போ 8 கூட விட்டுருங்க, 5ஆம் இடத்துக்குரியவன் குரு. இந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி சந்ததிகளுக்கு இவங்களோட மகன் அல்லது மகளுக்கோ வரன் தேடினாங்கன்னா ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் சுபவிரயம். சுபவிரயம் 12ஆம் இடத்துல இந்த 5ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறதுனால கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்கு, அவங்களோட குழந்தைகளுக்கு கண்டிப்பா. அதாவது 22 to 32 இந்த மாதிரி வயசுல இருக்கிறவங்களுக்கு தடப்படும். இவங்களோட வாரிசுகளுக்கு டக்குனு கல்யாணம் ஆயிடும். சுபவிரயம். சரி, ஓகே. குடுக்கல் வாங்கல்லாம் எப்படி இருக்கு சார் இந்த சிம்மத்துக்கு பற்றி? குடுக்கல் வாங்கல் எப்போவுமே கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன் வேணா இவங்க இந்த வசூல் மன்னன்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல்ல இவங்களை ஏமாற்றவே முடியாது. இவங்க ஒன்று அன்பாக பேசி வசூல் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதிரடி, அவ்வளோதான். அதனால் இவங்க அதெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வசூல் வேட்டையில் இவங்க கில்லாடி. ஆனால் என்ன கவனமாக, ஏன்னா எப்போவுமே எத்தனுக்கு எத்தன் வையகத்தில் உண்டு, ஏமாத்துறவனுக்கு ஒரு ஏமாத்துறவன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களையும் மீறி செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்போ அதை கரெக்டாக இருக்கணும். ஏன்னா வாங்குறவனும் அதே சிம்மராசியாக இருந்தா, கொடுக்குறவனும் சிம்மராசி, வாங்குறவனும் சிம்மராசியாக இருந்தா அவனும் அதே மாதிரி தான் இருப்பான் ஆளுமையா. அப்போ அதான் அந்த கவனமாக வாங்குறது நல்லது. இது நீங்கள் கேட்கலாம், அப்போ அவன் ஜாதகத்தெல்லாம் நம்ம பார்த்து வாங்க முடியுமா அப்படின்னு. ஆனால் அவனோட அந்த பேக்ரவுண்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவன் பேசுகிற பேச்சு அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ குடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி இந்த சிம்மராசினர்களுக்கு பயங்கர பிரச்சனைகள் வராது. ஓகே. பொதுவாகவே சிம்மராசி பெண்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன இந்த மாதத்துக்கு? இந்த மாதத்தில் அவங்க பொறுமையாக நகர்த்தினா போகிறோம். வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க என்னவோ
ஏன்னா இவங்க கொஞ்சம் ஆளுமை நிறைந்தவர்கள் தான். பெண்களாகனாலும் அவங்க ஒரு இதுதான். ஏன்னா நம்மளே நிறைய பார்த்துருக்கோம். எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசணும். ஆமாம். என்ன அப்போ அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு, 7ஆம் இடத்துல ராகு. அப்போ வாழ்க்கை துணை பிரச்சனை வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நீயா நானாங்கிற மாதிரிலாம் வந்துடும். என்ன விஜய் டிவியில் வருது, கோபிநாத் பேசுகிறாரு பாருங்க, நீயா நானா, அதுமாதிரி நீயா நானாங்கிறது வந்துடும். அது வந்துன்னா அஷ்டமத்து சனி வேலை, அவர் வேலையை காமிச்சிடுவார். அவர் என்ன வேலையை காமிப்பார்? பிரிவினை. அதனால் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்து அவங்களோட வேலைகளை கவனிச்சினாலே போதும். ஓகே. மற்றபடி பெண்கள் கொஞ்சம் அப்படியே போயிடுவாங்க. ஓகே, சூப்பர். பரிகாரம் சிம்மராசிக்கு? பரிகாரம் கண்டிப்பாக ராசிநாதன் சூரியன். ஆமாம். அப்போ கண்டிப்பாக 2 ஆத்ம பிரதட்சணம் டெய்லியே பண்ணணும். இவங்க ஸ்நானம் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அது அடுத்தது, குளிச்சுட்டு வராங்களோ இல்லையா, அவங்க கண்டிப்பாக சூரிய வழிபாடு தினந்தோறும் 2 ஆத்ம பிரதட்சணம் அவங்கள சுற்றிக்கிறது நல்லது. 2 ஆத்ம பிரதட்சணம் கிழக்க பார்த்து அது பண்ணிவிட்டு இவங்க டெய்லி முடிஞ்சால் நவ கிரகங்களில் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அங்கே இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அந்த சூரியனுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வந்தாலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அவங்க செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயே சொல்லுவாங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு இது கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்குலாம் ஒரு உடம்பு அமைப்பே நான் சொன்னேன் பாருங்க, ஆகிருதியாக இருப்பாங்கன்னு. அப்போ இவங்களுக்கு ஒன்றும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இப்போ அந்த சூரிய வழிபாடுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது கொஞ்சம் விளக்கம் சொல்கிறீங்க. எப்படி சூரிய வழிபாடுன்றது எந்த டைமில் பண்ணணும் அப்படின்ட்டு? ஏன்னா ஒரு சிலர் 8 மணிக்கு எல்லாம் 8 மணிக்கு எந்திரிச்சு, ஒரு சில பேர் 8 மணிக்கு பார்க்கில் நின்று சூரியனை மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் அடிக்கிற அனலுக்கு வேறு மாதிரி இருக்குது. அது சூரிய வழிபாடா? ஒரு சில பேர் 10 மணிக்கு, அதாவது 10 மணிக்கு தான் அவங்க எந்திரிச்சு அப்போ போயிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதை இந்த சூரிய வழிபாடு எந்த டைமில் பண்ணுறது நல்லது, அது உடம்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 8 மணி 10 மணிக்கு பண்ணுறதெல்லாம் மற்றவங்க இவங்க சூரியனை பார்க்குறாங்களோ இல்லையோ, மற்றவங்க நம்மளை பார்க்கணும், சூரிய வழிபாடு பண்ணுறார் அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணுறவங்க. இது அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்காது. ஏன்னா வெயில் அப்போ ஆரோக்கியத்தை கொடுக்காது. காலையில் 6லேருந்து 7 பரவாயில்லை, 6லேருந்து 7 அவங்க வழிபாடுங்கிறது என்னென்னா சூரியனை பார்த்தாலே போதும். சாதாரணமாக நம்ம சூரியனை பார்க்கும்போது காலையில் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இளங்காலை பொழுதும்பாங்க, அது ரொம்ப விசேஷம். அப்போ பார்க்கும்போது நமக்கு தும்மல் வரும். நல்ல கவனிங்க, தும்மல் வரும். அது எதுக்காக தும்மல் அப்படின்னா நம்மளோட நுரையீரலை கரெக்ட் பண்ணுறதுக்கு. நமக்கு நுரையீரல் தான் ரொம்ப முக்கியம், கரெக்டாக? அப்போ அந்த சூரிய வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக தும்மல் வரும். அப்போ இந்த தும்மல் மூலமாக நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கபம் வெளியில் போயிடும். கபம் வெளியில் போயிடுறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதுக்காகத்தான் காலையில் பண்ணணும். 10 மணிக்கெல்லாம் பண்ணுறது ஸ்லாக்கியமே கிடையாது. 10 மணிக்கு பண்ணுறது அவங்க ஒரு இதுக்காக பண்ணுறாங்க, ஸ்டைல், அவ்வளோதான். மற்றபடி 10 மணிக்கு வாக்கிங் போகிறாங்க, அதுவே கூடாது. ஏன்னா காலையில் வாக்கிங் போகிறது தான் மேக்ஸிமம் 8லேருந்து 8:30க்குள்ளே முடிச்சிடணும் வாக்கிங். அதுதான் கரெக்டானது. ஏன்னா உடம்புல இந்த ஹீட் வரக்கூடாது, அதுக்குள்ளேயே முடிச்சிடணும். அதுமாரி சூரிய வழிபாடு அப்படிங்கிறது காலையில் 6லேருந்து 7, 5:30க்கே சூரியன் வந்துடுறார். ஸோ 5:30க்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி எழுந்திருக்கிறதே 7 அப்படிங்கும்போது 9, 10 அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த 6லேருந்து 7 பரவாயில்லை. அப்போ எழுந்து அதான் நான் சொன்னேன், குளிக்கிறாங்களோ குளிக்கலையோ அது அடுத்தது. சூரியனை பார்க்குறதுக்கு குளிச்சுட்டு நல்ல ஒரு ஆச்சார சீலராக தான் பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சூரியன் இயற்கை தெய்வம், கண்ணுக்கு தெரிந்த தெய்வம். அதனால் நேர சூரிய வழிபாடு பண்ணுறது, அது எந்த மதத்தை இருந்தாலும் சரி, ஏன்னா எல்லா மதத்துக்கும் ஒரு சூரியன் தானே. ஹிந்து மதத்துக்கு ஒரு சூரியன், கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு சூரியன் கிடையவே கிடையாது. எல்லா மதத்துக்கும் ஒரு சூரியன் தான். ஸோ யாராக இருந்தாலும் காலையில் எழுந்து ஒரு கிழக்க நின்றுக்கிட்டு அந்த 6லேருந்து 7 ஆத்ம பிரதட்சணம், நம்மளே சுற்றிக்கிறது. ஏன்னா சூரியனை நம்ம போய் சுற்ற முடியாது. என்ன பூமி தான் நீள்வட்ட பாதையில் சுற்றுது, நம்ம சுற்ற முடியாது. அதனால் நம்மளை நாமளே ஒரு 2 தடவை சுற்றுறது ஆத்ம பிரதட்சணம். 2ங்கிறது ரொம்ப விசேஷம். என்ன அதனால் 2 தடவை சுற்றிட்டு சூரிய வழிபாடு பண்ணினாலே போகிறோம், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஸோ 6லேருந்து 7 பெஸ்ட்டு. ஸோ இந்த பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதம் சூரிய பகவானோட பயிற்சி அதி அற்புதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.